தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் முதல்ல நம்ம காசாவை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இஸ்ரேல் இப்போது ஈரான் கூட போர் செஞ்சுட்டு இருந்த அந்த நேரமாக பார்த்து காசாவின் பக்கம் இருந்த கவனத்தை சர்வதேச ரீதியாக திருப்பிட்டாங்க. இப்ப போர் நிறுத்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட காசாவில் 59% கிட்டத்தட்ட, சில இடத்துல 58% கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது 60% காசாவை அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப காசாவுடைய 60% இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்றாவே காசால போர் நிறுத்தம் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இதே போர் நிறுத்தத்தை தான் லெபனான்ல இவங்க எதிர்பார்க்கறாங்க. போரை நிறுத்தி போட்டு ஒரு 60-70% நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு. இதவே என்ன பண்றாங்க, ஈரான்கிட்ட போய் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஈரான்கிட்ட மட்டும் அது நடக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். லெபனானையும் காசாவையும் சிரியாவையும் பிடிச்சிக்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், ஈரான்கிட்ட எப்படியாவது ஆயுதத்தை மட்டும் நம்ம வாங்கிடலாம், ஆயுதம் இல்லாம அவங்க இருந்துட்டாவே போதும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டா போதும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்கா அப்பப்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துல என்ன சொல்றாங்க, ஆட்சி மாற்றம் நாங்க பண்ணியே தீருவோங்கிறாங்க. சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அங்கிருந்து எண்ணெயெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எந்த வளங்களையும் கொள்ளையடிக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க அணு ஆயுதம் வச்சுக்காம இருந்தாவே போதும், ஹார்மோஸை திறந்துட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒட்டுமொத்தமாகவே அங்க என்ன பண்ணும், எப்படியாவது ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா வளங்களை திருடுறதுக்காக நாங்க வரல, அவங்கள அடக்கி வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், அவங்க எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படிங்கறதை பல இடத்துல இப்போது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வளங்களை திருடுறதுக்காக தான் போர் செய்யறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஈரான் விஷயத்திலயும் சரி, இன்னும் வெனிசுலா விஷயத்துல, இப்ப பாத்தீங்கன்னா கியூபா விஷயத்துல, எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா அமெரிக்கா என்ன பண்ணுது, வளங்களை திருடுறதுக்காக தான் போய் சண்டை போடுறாங்க. ஆனா அமெரிக்கா இப்ப ஈரான் விஷயத்துல மட்டும் நாங்க வளங்களுக்காக வரல, அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அவங்க தீவிரவாத நாடு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, உலக நாடுகளுக்கே அவங்க ஒரு அச்சுறுத்தல், அதனாலதான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 14 கோரிக்கை கொண்ட ப்ரொபோசலை ஈரான் மறுபடியும் சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாங்க, மறுபடியும் 2வது தடவை சப்மிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி சப்மிட் பண்ணப்ப இல்ல இது பழசுதான் போப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான்கிட்ட சொல்லிட்டு அதை புறக்கணிச்சிட்டாரு ட்ரம்ப். அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் நேற்றைய தினம் 14 ப்ரொபோசலை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன விஷயங்களை தான் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. என்ன கெடு விதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 30 நாளுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்தா போர் நின்றோம் அப்படிங்கிறத நாங்களே அறிவிச்சிடறோம், நாங்க போரை நிறுத்திடுறோம், ஹார்மோஸை திறந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த 14 ப்ரொபோசல்லையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க யுரேனியமை என்ரிச் பண்ணுவோம், ஆனா அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப யுரேனியமை என்ரிச் பண்ணுவேன்னு இருக்காங்க. யுரேனியம் என்ரிச் பண்ணாவே அது அணு ஆயுதமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். அதை சொல்லிதான் அவங்க போர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மொத்தத்துல இவங்க எதுக்காக போர் பண்ண வந்தாங்க, அமெரிக்கா சொன்னாங்க நாங்க வளங்களை திருடுறதுக்காக வரல, அவங்க அணு ஆயுதம் உருவாக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரொபோசல்ல அது என்ன ஆகல, கம்ப்ளீட் ஆகல. மறுபடியும் இவங்க யுரேனியமை என்ரிச் தான் பண்ண போறோம், வேணா அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம்னு கையெழுத்து போட்டு தரோங்கிறாங்க. இதை அமெரிக்கா நம்ப மாட்டாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்க, இத்தனை வருஷம் எங்க மேல போட்டிருக்க தடைகளை நீக்குங்க, எங்களுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் விட்டுருங்க, எங்களுடைய ப்ராக்சிஸ்ல லெபனான் பாத்தீங்கன்னா முக்கியமாக எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அங்க போரை நிறுத்துங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. எதையுமே அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுதான் இது எல்லாத்தையும் 30 நாளுக்குள்ள செஞ்சீங்கன்னா போரை நாங்களும் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது நிறுத்தலுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா, நிறுத்தத்துக்கு போறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அமெரிக்கா. இந்த நிலைமையில ரொம்ப ஒரு முக்கியமான ஊடகவியலாளர் டக்கர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. பொதுவாக இந்த மீடியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனலு, அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்கள்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி மக்களை என்ன பண்ணுவாங்க, திசை திருப்பி விடுவாங்க. இப்ப ட்ரம்ப் இப்ப இங்கேயே எலெக்ஷன் எடுத்துட்டீங்க, ஒரு 2-3 கட்சி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கு சாதகமா ஒருத்தவங்க பேசுவாங்க. சில ஊடகவியலாளர்கள் ஒரு கட்சியவே பத்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி குறை சொல்லி அவங்களுடைய வியூவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த டக்கர் கார்சன் ரொம்ப முக்கியமான நபர். அவரு தான் ட்ரம்ப்புக்கு நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அவர் ட்ரம்ப் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன், ட்ரம்ப்புடைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் சொன்னது எல்லாமே அமெரிக்காவை முன்னேற்றக்கூடிய விஷயம், பெரிய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தாரு, அதனாலதான் நான் அவருக்காக சப்போர்ட் பண்ணேன். ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அதுலயும் நான் தெளிவா சொன்னேன், இந்த ஈரான் விவகாரத்துக்கு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரின்னு கேட்டுட்டு கடைசியில்
கடைசியில என்ன பண்ணிட்டாரு, ஈரான் மேல போர் செஞ்சிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரை பிணை கைதியாக பிடிச்சு வச்சிருக்காரு நெத்தன்யாகு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இனி விடுறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற அளவு பிணை கைதியா பிடிச்சு வச்சிருந்தனாலதான், அவர் பணைய கைதியா மாட்டியிருப்பதின் காரணத்தாலதான் அவரால் அமெரிக்காவுடைய நலன் கருதி ஈரான்ல முடிவெடுக்க முடியல. இந்த ஈரான் போர் அமெரிக்காவுக்கும் அமெரிக்கர்களுக்கும் கெடுதல் தான். இது வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து ஆதரவானது. இருந்தாலும் வேற வழி இல்ல, நான் எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டாரு, நெத்தன்யாகுல வந்து சிக்கிட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்க, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்மளே பார்த்திருப்போம். அப்பவே வந்து அதெல்லாம் வெளியிட்டதே யாருன்னு சொன்னாங்க, யூதர்கள் தான் வெளியிட்டாங்க. வெளியிட்டு ட்ரம்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் மேல போர் செய்யறதுக்கு அதை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. ஒன்னா நீ வந்து போர் செய்யவா, இல்லாட்டினா என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல்ஸை விட்டுருவோம், அதை போட்டுருவோம், இதை போட்டுருவோம், அதுக்கப்புறம் உனக்கு ஆட்சியே இருக்காதுன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை தான் இவர் என்ன சொல்றாரு, அவங்க பணைய கைதியா பிணை கைதியா பிடிச்சி வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரம்ப்பை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இனி அவ்வளவுதான், அந்த விஷயத்துக்கோசரமே ட்ரம்ப் வந்து பயந்து போறாரு. அதனாலதான் வந்து இஸ்ரேலுக்கு நல்லது செய்யறாரு. அவர் அமெரிக்காவுக்கு நல்லது நினைக்கிறத நிறுத்தி பல வருஷமாச்சு. இப்ப அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அமெரிக்க ஆட்சியாளராகவும் நெத்தன்யா ஒரு இஸ்ரேல் ஆட்சியாளராகவும் செயல்படுறதில்ல. ரெண்டு பேரும் சேர்ந்தே இஸ்ரேலை வந்து என்ன பண்றாங்க, ஆட்சி பண்ற மாதிரி தான் செயல்படுறாங்க. இஸ்ரேலுடைய நலனுக்காகத்தான் இப்போது இங்கிருந்து அமெரிக்கால இருந்து எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த டக்கர் கார்சன் அவர்களே வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப நெத்தன்யாவுடைய கையில ட்ரம்ப் மாட்டியிருக்காரு பிணை கைதியா அப்படிங்கிறது அவருடைய ஒரு கூற்றா இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த துரோகி துருக்கி தான். இந்த துருக்கியை மட்டும் நம்ம நம்பவே முடியாது. காசா விஷயத்துல இருந்து எப்பயுமே அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க நல்லவங்களாட்டியே, ஆனா எந்த நல்லதும் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துரோகத்தனமான வேலைகள் எல்லாம் வந்து பின்னாடி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப துருக்கியில இருந்து பாத்தீங்கன்னா விமானத்தளம், ஒரு விமானத்தளத்தை ஒரு அதாவது வந்து ராணுவ தளத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு விமான தளத்தையே வந்து அமெரிக்கா கொடுத்து அதுங்க அந்த இடத்துக்கு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போது அமெரிக்கர்கள்லாம் வந்து போர்க்கப்பலை இறக்குறது, அங்கிருந்து வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு பாருங்க, சவுதி, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், அவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய பொருட்களை இங்க இறக்கிட்டு கொண்டு போற மாதிரி ஒரு விமான தளத்தை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அதுலதான் இப்போ ஒரு ரேடார் சிஸ்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த ரேடார் சிஸ்டம் மூலமாக, அதாவது யுஏஇல ரேடார் சிஸ்டம் வந்து பார்த்திருப்போம், அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம் வந்து இறங்குச்சு. அந்த ரேடார் சிஸ்டம்ல தாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நிறைய அடி வாங்கினாங்க சவுதியில. அதனால அந்த ரேடார் சிஸ்டத்தை போய் பொருத்துறதுக்காக இப்ப துருக்கி கொண்டு வந்திருக்காங்க. துருக்கியிலிருந்து இப்ப என்ன ஆகுது, அது சவுதிக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு. அதே சமயத்துல இது வந்து விமானத்தளம், அது இல்லாம ராணுவ கட்டமைப்பை கட்டளை தளத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ராணுவ கட்டளை தளம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, போர் ஆரம்பிச்சா துருக்கியிலிருந்து தாக்குறதுக்காகவும் கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய கிழக்குகளுக்கு பொருள்களை கொண்டு போகக்கூடிய பொருளையும் துருக்கியில வந்து இறக்கி கொண்டு போறதுக்கு விமான தளத்தையும், அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சா தாக்குதல் செய்யறதுக்கு ராணுவ தளத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, துருக்கி வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து அது வேற என்ன ஆயிட்டு இருக்குது, வேலை வந்து ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகள் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. அதிகமான விமானங்கள் வந்து இறங்குது, ஏறுது, எல்லாருமே ஆயுதங்களை பரிமாற்றிக் கொள்றாங்க, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இதுல வேற இந்த துருக்கி வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், அப்படி செஞ்சிடக்கூடாது, இது சியா சுன்னி பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், ஈரானுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண துணை நிக்கணும், அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. பேசுறது மட்டும் தான் அப்படிலாம் பேசுவாங்க, ஆனா செய்யற வேலையெல்லாம் இப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆட்சியை கவர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசுறது. ஆனா செயல்படுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமா செயல்பட்டா மட்டும்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாளைக்கு துருக்கி மேல போர் புரியாது, இல்லாட்டா திடீர்னு துருக்கி மேல வேற போர் புரிவாங்க. அதுக்கு பயந்தே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.